நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். ஊரடங்கை தளர்த்துவது தொடர்பான முக்கிய ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி தலைமை செயலர் அஸ்வின் குமார் தலைமையில் அரங்கேறியது. இது பற்றி புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறை செயலர் அருண் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் இரண்டாம் அலை தற்போது குறைந்து வரும் நிலையில் புதுச்சேரியின் தலைமை செயலர் அஸ்வின் குமார் தலைமையில் கொரோனாவை மேலும் கட்டுப்படுத்தும் ஆலோசனை கூட்டம் அரங்கேறியது. இக்கூட்டத்தில் கொரோனாவின் இரண்டாம் அலையை மேலும் கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள், கொரோனா தடுப்பூசி செலுத்தும் சதவீதத்தை அதிகப்படுத்தும் நடவடிக்கைகள், கொரோனா மூன்றாம் அலைக்கான தயார் நிலை மற்றும் அதற்கான தேவைகள், கருப்பு பூஞ்சை நோய் தற்போதைய நிலை மற்றும் அதனை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள், ஊரடங்கை தளர்த்துவது பற்றிய கருத்துக்கள் ஆகியவை பற்றி கலந்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் கூடுதல் காவல்துறை இயக்குனர் ஆனந்த் மோகன், சுகாதாரத்துறை செயலர் அருண், வருவாய்த்துறை செயலர், துணைநிலை ஆளுநரின் தனிப்பட்ட செயலர், சுகாதாரத்துறை இயக்குனர் மோகன்குமார், மிஷன் இயக்குனர், நோடல் அதிகாரிகள், சுகாதாரத்துறை துணை இயக்குநர்கள், ஜிப்மர் மருத்துவ கண்காணிப்பாளர், இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி இயக்குனர் மற்றும் மக்கள் தொடர்பு அதிகாரி, தனியார் மருத்துவக் கல்லூரி பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்வாறு புதுச்சேரி சுகாதாரத்துறை செயலர் டாக்டர் அருண் தனது அறிக்கையில் தெரிவித்தார். கிராமப்புறங்களும் பயன்பெறும் வகையில் புதுச்சேரியில் காலாப்பட்டு, பாகூர் உள்ளிட்ட இடங்களிலும் கொரோனாவிற்காக படுக்கை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் இரண்டாம் அலை குறைந்து வரும் நிலையில் லேசாக தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட வசதி இல்லாதவர்கள் ஆகியோருக்காக கொரோனா சிறப்பு மையங்கள் அமைத்து மருத்துவ சேவைகளை சுகாதாரத்துறை செய்து வருகிறது. அவ்விதத்தில் கொரோனா சிறப்பு மையங்களை கிராமப்புறங்களிலும் அமைத்து மக்கள் பயன்பெறும் வகையில் கரிக்கலாம்பாக்கத்தில் 40 படுக்கை வசதிகளுடனும், பாகூரில் 25 படுக்கை வசதிகளுடனும் மற்றும் காலாப்பட்டில் 30 படுக்கை வசதிகளுடன் செயல்பாட்டில் உள்ளன. அங்கு ஆக்சிஜன் செறிவூட்டிகள் உள்ளமையால் லேசான தொற்று உள்ளவர்களுக்கு தேவைப்பட்டால் ஆக்சிஜன் சிகிச்சை அளிப்பதோடு ஊசி மருந்துகள், இரத்த பரிசோதனை போன்ற சேவைகளோடு உணவும் இலவசமாக வழங்கப்படுகிறது. இதனால் கிராமப்புற மக்கள் அதிகம் பயன்பெறுவர். இவ்வாறு புதுச்சேரி சுகாதாரத்துறை தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கொரோனா தடுப்பூசி முகாமை தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் துவக்கி வைத்தார். உலக அளவில் வேகமாக பரவி வரும் கொரோனா தொற்றின் இரண்டாம் அலை புதுச்சேரியிலும் வேகமாக பரவி வருகிறது. இந்நிலையில் இந்த நோயை கட்டுப்படுத்தும் வகையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் தடுப்பூசி போடும் மையங்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட வெங்கடா நகர் தமிழ் சங்கத்தில் கொரோனா தடுப்பூசி போடும் முகாம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த முகாமை தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். இதில் மருத்துவத்துறை உயர் அதிகாரி ஸ்ரீராமலு, ஒதியஞ்சாலை அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் மதன் உள்பட ஊர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். பல பேருக்கு ஏதோ தடுப்பூசி போட்டால் உடனே ஹார்ட் அட்டாக்கில் செத்துருவோம் அப்படின்ற பயம் பொதுமக்களுக்கு இருக்குது. இந்த பயம் சுத்தமாக நீங்கணும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு தாய் கரு விடுறாங்க, லட்சம் பேரும் சுகப்பிரசவம் ஆகிறதில்ல, கிட்டத்தட்ட ஒரு 60% ஆகும். மீதி ஒரு 30% அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுப்பாங்க. மீதி ஒரு 5% வேறு வகையில் ஆகும். ஏதோ ஒரு லட்சம் இப்போ குழந்தை பிறக்குதுன்னா அதில் ஒரு 100, 200, 300 குழந்தைகள் தாயின் கருவிலே இறக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் வலியை வந்த உடனே இறக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதற்காக யாரும் கல்யாணம் பண்ணாமல் இல்லை, யாருக்கும் குழந்தை கருத்தரிக்காமல் இல்லை. அதே மாதிரி இந்த கொரோனாவுக்கு மிகப்பெரிய பேராயுதம் இந்த தடுப்பூசி தான். இந்த தடுப்பூசியை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்கள் கையில் துப்பாக்கி இருக்கிற மாதிரி, அதாவது கொரோனா என்கிற எதிரி உங்கள் முன்னாடி இருந்தால் உங்கள் கையில் துப்பாக்கி இருந்தால் எடுத்து சுட்டுற மாதிரி இந்த ஊசி. ஸோ இந்த இன்ஜெக்ஷன் நீங்கள் செலுத்துறது மூலயமா இங்கே உடல் நலத்தில் எந்தவித பாதிப்பும் அடையாது. நீங்கள் நல்லா ஹெல்த் கண்டிஷனாக இருக்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக இந்த ஊசியை நீங்கள் போட்டுக்கலாம். உங்கள் உடல் நலத்துக்கு எந்த விதத்திலும் தீங்கு விளைவிக்காது. ஸோ அனைவரும் இந்த கொரோனா ஒழிப்போம். இந்த கொரோனா தடுப்பூசியை போட்டு நாம் நலமுடன் வாழ்வோம் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜான்குமார். பரபரப்பான சூழ்நிலையில் பாஜகவின் மேலிட பொறுப்பாளர் ராஜீவ் சந்திரசேகர் முதல்வர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். பொது
புதுச்சேரி மாநில பாஜகவிற்கு சபாநாயகர் பதவி ஒதுக்கப்பட்டுள்ளதாக சமீபத்தில் பாஜக தலைவர்கள் சுவாமிநாதன், நமச்சிவாயம் ஆகியோர் கூட்டாக அறிவித்தனர். இதனையடுத்து முதல்வர் ரங்கசாமியை பாஜக மேலிட தலைவர்கள் நேரில் சந்தித்து பாஜக சார்பாக அமைச்சர்கள் பட்டியலை வழங்குவர் என எதிர்பார்க்கப்பட்டது. தொடர்ந்து சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்வு நடைபெறும் என்றும் அமைச்சர்கள் பதவியேற்பும் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் முதல்வர் ரங்கசாமியை புதுச்சேரி திலாசுப்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் பாஜக மேலிட பொறுப்பாளர் ராஜீவ் சந்திரசேகர் சந்தித்து பேசினார். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே பதவி பகிர்வில் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. புதுச்சேரியில் இதுவரை 1,07,826 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 712 நபர்களுக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. அதேபோல 18 நபர்கள் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 9,458 பேரை பரிசோதித்ததில் புதுச்சேரியில் 530 நபர்களுக்கும், காரைக்காலில் 121 நபர்களுக்கும், மாஹேவில் 25 நபர்களுக்கும், ஏனாமில் 36 நபர்களுக்கும் என மொத்தம் 712 நபர்கள் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 1,07,826 நபர்கள் கொரோனா தொற்றால் புதுச்சேரியில் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் புதுச்சேரியில் 15 நபர்கள், காரைக்காலில் 2 நபர்கள், ஏனாமில் 1 என 18 நபர்கள் கொரோனாவால் புதிதாக உயிரிழந்துள்ளனர். இதனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,601ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 9,494 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 96,731 நபர்கள் குணமடைந்துள்ளனர். புதுச்சேரியில் இதுவரை 2,76,442 பேர் தடுப்பூசி செலுத்தி உள்ளனர் என புதுச்சேரி சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுவை காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் முன்னிலையில் 100க்கும் மேற்பட்டோர் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். புதுவை மாநில பாஜக கட்சி நாளுக்கு நாள் வளர்ச்சி கண்டு வருகிறது. சமீப காலமாக புதுவை மாநிலத்தில் பாஜகவில் இணைந்து கொள்ள ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் சமூக ஆர்வலர்களும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் தற்பொழுது புதிதாக காமராஜ் நகர் தொகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர் கிருஷ்ணகுமார் என்பவர் தலைமையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்வானது காமராஜ் நகர் தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. புதுவை வெங்கடா நகர் தமிழ் சங்கத்தில் உள்ள காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த சென்ட்ரலில் யார் ஒருத்தவங்க ஆட்சி இருக்காங்களோ அவங்களுடைய ஆட்சி இங்கே இருந்தால் மட்டும்தான் இந்த பாண்டிச்சேரி மேலே பண்ணுவாங்க. இப்போ இந்த என்டிஏ கவர்மெண்ட்டில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் 22,000 கோடி பாண்டிச்சேரி நிதி ஒதுக்குவதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கடந்த வர கோடி அந்த 5 ஆண்டுகளில் 22,000 கோடி நம்ம பாண்டிச்சேரியில் இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சுன்னா பாண்டிச்சேரி மிகப்பெரிய சிறப்பான இடத்துக்கு போகும். அதுக்காக இருக்கிற இளைஞர்கள்லாம் நீங்கள் இந்த பிஜேபியை நீங்கள் ஆதரிக்கிறீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணுங்க. நன்றி. புதுச்சேரி பாகூர் அருகே சொகுசு காரில் கள்ளசாராயம் கடத்திய வாலிபரை சினிமா பாணியில் மடக்கி பிடித்து போலீசார் கைது செய்தனர். கொரோனா 2வது அலை வேகமாக பரவி வருவதால் புதுவையில் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளது. ஊரடங்கால் மதுக்கடைகள், சாராயக்கடை, கள்ளுக்கடைகளை மூட அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் புதுவை பாகூர் அம்பேத்கர் சிலை அருகில் பாகூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் விஜயகுமார், உதவி சப் இன்ஸ்பெக்டர் சௌரி மற்றும் காவலர்கள் ராஜி, மாதவன், கார்த்திகேயன் ஆகியோர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பின்னாச்சிக்குப்பம் வழியாக சொகுசு கார் ஒன்று வேகமாக வந்தது. போலீசார் நிற்பதைக் கண்டு காரில் வந்த ஓட்டுநர் காரை நிறுத்தாமல் வேகமாக ஓட்டி சென்றார். இதில் சந்தேகமடைந்த போலீசார் காவல் ஜீப்பில் அந்த காரை வேகமாக துரத்தி சென்றனர். அப்போது போலீஸ் ஜீப்பை ஓட்டிய ராஜியின் துரிதமான செயலால் சாராயம் கடத்தி வந்த காரை கட்டுப்பாட்டை இழக்க வைத்தார். அப்போது சாலையில் இருந்த தடுப்பு கட்டையில் மோதி டயர் வெடித்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த கார் வயல்வெளியில் இறங்கியது. இருப்பினும் காரில் இருந்து இறங்கி தப்பிக்க முயன்ற ஓட்டுநரை போலீசார் மடக்கி பிடித்தனர். பின்னர் குறிப்பிட்ட காரில் சோதனை செய்த போது 50 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 6 கேன்களில் 300 லிட்டர் RS எனப்படும் கள்ளச்சாராயம் இருந்தது. இதன் மதிப்பு ரூபாய் 3 லட்சம் ஆகும். இதையடுத்து அந்த காரையும் காரை ஓட்டி வந்த ஓட்டுநரையும் போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் அவர் கோமானத்தன்மேடு வீரன் கோவில் தெருவை சார்ந்த வீரமணி என்பதும், இவர் கடலூரில் இருந்து சாராயத்தை கொண்டு வந்து புதுவையில் சட்டவிரோதமாக அதிக விலையில் விற்பதற்காக எடுத்து வந்ததும் தெரிய வந்தது.
சினிமா பாணியில் 1 கிலோமீட்டர் தூரம் வரை காரில் சாராயம் கடத்திய வாலிபரை போலீசார் விடாமல் துரத்தி வந்து கைது செய்தது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இவ்வாறு துரிதமாக செயல்பட்டு சாராயம் கடத்திய வாலிபரை பிடித்த போலீசாரை தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் லோகேஸ்வரன், பாகூர் சரக ஆய்வாளர் வரதராஜன் ஆகியோர் வெகுவாக பாராட்டினர். இதேபோல் மணவீடு பகுதியில் சட்டவிரோதமாக சாராயம் விற்றதாக கரையாமுத்தூர் புறக்காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து உதவி ஆய்வாளர் சந்திரசேகரன் அழகிநத்தம் பகுதியை சார்ந்த கலைமணி என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து 180 மில்லி கொண்ட 35 சாராய பாட்டில்களை பறிமுதல் செய்தார். இதையடுத்து அவர் கலால் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டார். புதுச்சேரி அன்பு அறக்கட்டளை சார்பாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கும் அரியங்குப்பம் தொகுதி மக்களுக்கு இலவசமாக அரிசி வழங்கப்பட்டது. புதுவை மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கொரோனா நோய் தொற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படுகிறது. இந்த நிலையில் புதுவை மாநிலம் முழுவதும் அரசு தரப்பிலும் சமூக அமைப்புகள் சார்பிலும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கும் பொதுமக்களுக்கு அரிசி உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுவை அரியங்குப்பம் தொகுதி முழுவதும் வசிக்கும் மக்களுக்கு அன்பு அறக்கட்டளை மூலம் மக்களுக்கு இலவசமாக அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திட்டு பகுதிகளில் இலவச அரிசி வழங்கப்பட்டது. அன்பு அறக்கட்டளையின் நிர்வாகியும் சமூக ஆர்வலருமான அன்பு என்ற அன்பரசு அரியங்குப்பம் பகுதியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இலவச அரிசியினை வழங்கினார். இந்த உதவி பொருட்களை அவர் வீடு வீடாக சென்று வழங்கினார். அப்போது அவருடன் ஆதரவாளர்கள், முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி முதல்வர் பற்றி பேசுவதை திமுகவினரும் சூப்பா வீரபாண்டியனும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என புதுச்சேரி மாநில அதிமுக கிழக்கு செயலாளர் அன்பழகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது பற்றி புதுச்சேரி அரசு கிழக்கு மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் குறிப்பிட்டுள்ள வீடியோவில், நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து போட்டியிட்டு மக்கள் செல்வாக்குடன் ரங்கசாமி முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்தி அதன் மூலம் குறுக்கு வழியில் ஆட்சியில் அமர திமுக பல்வேறு வழிகளில் முயற்சி செய்தும் திமுகவின் எண்ணம் நிறைவேறவில்லை. இந்த விரக்தியில் திமுகவின் சட்டமன்ற கட்சி தலைவர் சிவா தனக்கு உரித்தான பாணியில் தமிழகத்தை சார்ந்த இலங்கை தமிழர்கள் உயிரை சிங்களர்களிடம் விலை பேசி விற்ற வெற்று அரசியல்வாதியான சூப்பா வீரபாண்டியன் மூலம் புதுச்சேரி முதல்வர் மீது சேற்றை வாரி வீசியுள்ளார். தான் சொல்ல வருவதை தைரியமாக சொல்லக்கூடியவர்தான் அந்த அரசியல்வாதி. திமுகவினருக்கு உண்மையில் முதுகெலும்பு இருந்தால் நேரடியாக முதல்வர் மீது குற்றச்சாட்டை கூற வேண்டியதானே. மக்களின் எண்ணத்திற்கு எதிராக குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க நினைத்த திமுக விரக்தியில் விளிம்பில் இது போன்ற குற்றச்சாட்டுகளை தமிழக அரசியல்வாதிகளின் இரவல் வாய் மூலம் பேசுவதை வன்மையாக கண்டிக்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியை சிதைக்க திமுக செய்த சதி முறியடிக்கப்பட்டுள்ளது. நாற்று நட்டு விவசாயம் செய்து அதன் மூலம் அரசியலில் தூய்மையான சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்றவர்களை போன்று திமுகவின் நடவடிக்கை உள்ளது. பிறரை பற்றி, குறிப்பாக புதுச்சேரி மக்களின் நன்மதிப்பை பெற்ற முதல்வரை விமர்சனம் செய்வதை திமுகவும் திமுகவிற்கு ஒத்து ஊதும் தமிழக அரசியல்வாதிகளும் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி மக்களால் நிராகரிக்கப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியை விமர்சனம் செய்த திமுகவிற்கு எந்தவித அருகதையும் தகுதியும் இல்லை. தனிப்பட்ட நபர்கள் மீது பொய் பிரசாரம் செய்து அதன் மூலம் அரசியலில் ஆதாயம் தேடுவதை திமுக நிறுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இது போன்ற அநாகரிக அரசியல் வேலைகளை திமுக தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஊக்குவிக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு அதிமுக செயலாளர் அன்பழகன் தனது அறிக்கையில் கூறியுள்ளார். மத்திய அரசு சார்பாக மேலும் 40 வெண்டிலேட்டர் மற்றும் ஆக்சிஜன் உபகரணங்கள் புதுச்சேரி அரசிற்கு முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் கொடுக்கப்பட்டது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் சுகாதாரத்துறை மற்றும் அனைத்து துறைகளின் முயற்சியால் தற்போதைய கோவிட்-19 இரண்டாம் அலை குறைந்து கொண்டிருக்கிறது. இதில் தன்னார்வலர்களின் பங்கு மிகவும் குறிப்பிடத்தக்கது மற்றும் இது மிகவும் வரவேற்கத்தக்கது என்று அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் மத்திய அரசாங்கம் சார்பாக 20 ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் மற்றும் 20 வெண்டிலேட்டர் புதுவை மாநிலத்திற்கு என்று ஒதுக்கீடு செய்யப்பட்டு முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் பெறப்பட்டது. மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் ஏர் பவுண்டேஷன் சார்பாக 17 ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் மற்றும்
25 பிப்ஆப் வெண்டிலேட்டர்கள் கொடுக்கப்பட்டது. இந்த பவுண்டேஷன் என்பது ஐஐடி மாணவர்களின் கூட்டு முயற்சியால் பல்வேறு நிறுவனங்களின் நிதி பெற்று புதுவை மாநிலத்திற்கு தேவைக்கேற்ப கொடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு பின் முதலமைச்சர் ரங்கசாமி அனைவரும் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் மற்றும் கண்டிப்பாக 45 வயதிற்கு மேற்பட்டோர் அருகில் இருக்கும் சுகாதார நிலையங்களுக்கு சென்று தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், கேஎஸ்பி ரமேஷ், சுகாதாரத்துறை செயலர் அருண், சுகாதாரத்துறை இயக்குனர் மோகன்குமார் மற்றும் தேசிய சுகாதாரத்துறை இயக்குனர் ஸ்ரீராமுலு ஆகியோர் பங்கேற்றனர். 136 துப்புரவு பணியாளர்களுக்கு புதுவை மாநில முதல்வர் ரங்கசாமி பணியாணை வழங்கியுள்ளார். புதுவை அரசு மருத்துவமனைகளில் மாநில சுகாதாரத்துறை சார்பில் ஒப்பந்த அடிப்படையில் 136 துப்புரவு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான பணி ஆணையை மாநில முதல்வர் ரங்கசாமி வழங்கியுள்ளார். இந்த நிகழ்ச்சி புதுவை சட்டமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து புதுவை, காரைக்கால், மாகி, ஏனாம் பகுதிகளில் உள்ள அரசு மருத்துவமனைகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஆகியவற்றில் நியமிக்கப்பட்ட தற்காலிக துப்புரவு ஊழியர்களுக்கு பணியாணையும் வழங்கப்பட்டது. ஊரடங்கு காலத்தில் தேவையற்ற மின்தடையை தவிர்க்க வேண்டும் என்று புதுவை மாநில பாஜக தலைமை மின்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. இதுபற்றி புதுவை மாநில பாஜக தலைவர் சாமிநாதன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா தொற்று பரவலும் அதனால் உயிரிழப்பும் அதிகரித்து வருவதால் புதுவை மாநிலத்தில் ஊரடங்கு அமலில் உள்ளது. அதனால் பல ஊழியர்கள் வீடுகளில் இருந்து பணிபுரிந்து வருகின்றனர். மாணவர்கள் வீடுகளில் இருந்து ஆன்லைன் மூலம் கல்வி பயின்று வருகின்றனர். கொரோனா பாதித்த பலர் வீடுகளிலே தனிமைப்படுத்திக் கொண்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் மின்துறையினர் பராமரிப்பு பணிக்காக அவ்வப்போது மின்தடையை ஏற்படுத்தி வருகின்றனர். இதனால் வீடுகளில் இருந்து பணிபுரிவோர், ஆன்லைனில் பயிலும் மாணவர்கள், நோய் தொற்றில் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் என பலரும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். எனவே ஊரடங்கு முடியும் வரை மின்துறையில் பராமரிப்பு பணியை ஒத்திவைத்து மக்களுக்கு தடையின்றி மின்சாரம் வழங்க வேண்டும். இவ்வாறு புதுவை மாநில பாஜக தலைவர் சாமிநாதன் மின்துறைக்கு தனது அறிக்கை மூலம் கோரிக்கை வைத்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.